இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் இஸ்ரவேலின் அவிசுவாசம் கடவுளுடைய நீதி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை விட விசுவாசத்தினால் இரட்சிப்பு என்பதை பற்றி ரோமர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட சத்தியத்தின் ஒரு தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடிகின்றது. இதை 7 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1லிருந்து 4 வரைக்கும் பரிசுத்த பவுலின் இதயபூர்வமான ஜெபமும் அறிவில்லாமல் இஸ்ரவேலின் வைராக்கியத்தையும் பார்க்க முடிகின்றது. 2ஆம் பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற நீதி, அதற்கு எதிராய் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து பார்க்கின்றோம். 3ஆம் பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இரட்சிப்புக்கான ஒரு எளிய பாதையை குறித்து பார்க்கிறோம். 4ஆம் பகுதியாய் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் என்றோ புறஜாதியார் என்றோ வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் இரட்சிப்பு இலவசமானது என்பதை குறித்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 5ஆம் பகுதியாக 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டிய பிரசங்கத்தின் அவசியத்தை நாம் பார்க்கின்றோம். 6ஆம் பகுதியாக 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் எல்லோரும் விசுவாசிக்கவில்லை, ஆனால் விசுவாசம் என்பது சத்திய வசனத்தை கேட்பதன் மூலம் வருகிறது என்ற செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் பகுதியாக 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் கேட்டது, ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, சகோதரரே, இஸ்ரவேலர் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று பவுல் எழுதுகின்றார். இங்கு மட்டுமல்ல, பவுலப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுல் நின்று, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சங்குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் முழு இஸ்ரவேலர்களும் மற்றவர்களும் சந்திக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு காணப்படுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படியாய் அவரை சந்தித்த அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து இஸ்ரவேலர்களும் மீட்கப்பட வேண்டும் என்றும் விருப்பத்தோடு இருந்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தி நூலின் 19ஆம் அதிகாரத்தின் 43-44 வசனங்களை நாம் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், உன்னை சந்திக்கும் காலத்தை குறித்து நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று எச்சரிக்கின்றார். ஆகவே இஸ்ரவேலர்களும் பிற மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். நாம் நமது நாட்டினருக்காக நம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு பேராவல் கொண்டு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமையாய் இருக்கிறது. 2வது வசனத்திலே, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். தெய்வத்தை குறித்த வைராக்கியம் உடையவர்களாய் காணப்படுகின்றார்கள். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் நம்முடைய இடங்களிலே தாங்கள் தெய்வமென்று சொல்லுகிறதை குறித்து வைராக்கியமுடையவர்களாய் காணப்படுகின்றார்கள். ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, உண்மையான அறிவுக்கேற்ற வைராக்கியம் அற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சோதித்து அறிவோம். நம்முடைய வைராக்கியம் எதை குறித்திருக்கிறது? தொடர்ந்துள்ள வசனங்களிலே 4 விதமான நீதிகளை குறித்து சொல்லுகின்றார். முதலாவதாய் தேவ நீதியை குறித்து சொல்லுகின்றார். இது தேவனுடைய பரிபூரணமான நீதியாக காணப்படுகின்றது. 2வதாய் சுய நீதியை குறித்து சொல்லுகின்றார்.
சுயநீதி என்பது அது என்னுடைய நீதி, நம்முடைய நீதி, நற்செயல்களால் அமையும் நீதி. இந்த நீதியானது பயனற்றது என்பதை ஏசாயா 64ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாய் சொல்லப்பட்ட நீதி நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதி. இந்த நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதி நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களை கைக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறதனால் வருகின்ற நீதி. நான்காவது நீதி சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. இது இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகின்ற முழுமையான தேவ நீதியை இதிலே பெற்றுக்கொள்கிறோம். 4வது வசனத்தில் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அனைத்து நியாயப்பிரமாணங்களுக்கும் முடிவாக அவர் இருக்கின்றார். இதைத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. ஆகவே விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவை நாம் வாயிலும் இருதயத்திலும் அறிக்கையிட்டு விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் தெளிவாக பரிந்துரைக்கிறது. 10ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அதைத்தான் 9வது வசனத்திலே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். முதலாவது நீ உன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். 2வது உன் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அதாவது விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இருதயத்திலிருந்து தான் உணர்ச்சிகள், புத்தி, சித்தம் ஆகியவை அனைத்தும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆகவே விசுவாசம் முழு மனிதனையும் கட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. விசுவாசம் இயேசுவை ஆண்டவரென்று வெளியரங்கமாக நம்முடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் அறிக்கையிட்டு காண்பிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று 16 தடவைகளும் ஆண்டவர் என்று 450 தடவைகளும் அழைத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இரட்சகரும் ஆண்டவருமாகிய கிறிஸ்து நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்கின்ற வலிமை உடையவராக, அதிகாரம் உடையவராக, நமக்கு தலைவராக இருந்து தலைமைத்துவம் கொடுத்து செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரியிடம் பேசும்போது முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்று சொல்லுகின்றான். ஞானஸ்நானத்திற்காக எத்தியோப்பிய மந்திரி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று வார்த்தையினாலே அறிக்கையிடுகின்றார். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்று போல இருக்க வேண்டும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போவதில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஆண்டவர் எந்த வித்தியாசமும் பார்க்கிறவர் அல்ல. யூதனென்றோ கிரேக்கனென்றோ ஆண்டவருக்கு வித்தியாசம் இல்லை. 13ஆம் வசனத்திலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அது யாராயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை உண்மையான முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்.
அதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனங்களிலே சமாரியா ஸ்திரியோடு பேசுகின்றார். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆண்டவர் அறிவித்திருந்தார். இதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். 14ஆம் வசனத்திலே அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று ஆண்டவருடைய வசனத்தை அறிவிப்பதை குறித்து சொல்லுகின்றார். அதைத்தான் 15வது வசனத்திலும் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற மிஷனரிகள், சுவிசேஷகர்களுடைய பாதங்கள் மனிதர்களுடைய கண்களுக்கு அழகற்றவைகளாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு அவைகள் மிக மிக அழகானவைகள். அதைத்தான் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆகவே ஆண்டவருடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாயிருக்கின்றது. மத்தேயு 28, 19, 20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். 17வது வசனத்திலே ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகின்றது. ஆகவே விசுவாசிக்கிற நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் விசுவாசத்தை கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதி